Hi everyone. Today we are going to see about Prose 6 The Accidental Tourist by Bill Bryson. This is for 11th standard English. ஸோ இந்த லெசன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? த ஆக்சிடென்டல் டூரிஸ்ட் அப்படிங்கிற லெசன் இது வந்து ப்ரோஸ் 6ல் இருக்குது. இதனுடைய ரைட்டர் அண்ட் நரேட்டர் வந்து பில் பிரைசன். லெட்ஸ் see the lesson. Now read this amusing story about the frustrations of a globe trotter and find out how he faces chaos in his life, in his everyday life. ஒரு அம்யூசிங்கான ஒரு ஸ்டோரி. அம்யூசிங் அப்படின்னா என்டர்டெய்னிங்கான ஸ்டோரி தான் இந்த நம்ம லெசனில் பார்க்க போகிறோம். இது எதை பற்றி இருக்குது அப்படின்னா, குளோப் ட்ரோட்டர் அப்படின்னா வேர்ல்டு வைடு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்னால் கன்ஃபியூஷன்ஸ், மனக்குழப்பத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் என்னென்ன நெருக்கடி அவருடைய அன்றாட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறாரு. கேயாஸ் அப்படின்னா கன்ஃபியூஷன்ஸ் தான், ஒரு குழப்பங்கள். அவருடைய டே டு டே லைஃப்பில் என்னென்ன குழப்பங்களை ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த வேர்ல்டு வைடு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனாக மனக்குழப்பங்கள், அதே மாதிரி அவருடைய லைஃப்பில் அன்றாட லைஃப்பில் ஏற்படக்கூடிய குழப்பங்களையும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேராகிராஃப். ஆஃப் ஆல் த திங்ஸ் ஐ எம் நாட் வெரி குட் அட், லிவிங் இன் த ரியல் வேர்ல்ட் இஸ் பர்ஹாப்ஸ் த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். எல்லா விஷயத்திலும் நான் சிறந்தவனாக இல்லை அப்படின்னு இந்த பில் பிரைசன் இருக்கிறார் இல்லையா, அவரே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த லிவிங் இந்த ரியல் வேர்ல்டு, அதாவது இந்த உலகத்தில், உண்மையான உலகத்தில், யதார்த்த உலகத்தில் வந்து வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இவர் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா சிறந்து விளங்குறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு இவருடைய கூற்று. ஐ எம் கான்ஸ்டன்ட்லி ஃபில்டு வித் ஒண்டர் அட் த நம்பர் ஆஃப் திங்ஸ். சில விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது என்னென்னா, அட் த நம்பர் ஆஃப் திங்ஸ், நிறைய விஷயங்களில் தட் த அதர் பீப்புள் டூ வித்தவுட் எனி எவிடென்ட் டிஃபிகல்ட்டி தட் ஆர் பிரிட்டி மச் பியாண்ட் மீ. சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்களை அதர் பீப்புள், மற்ற மக்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணி அழகாக அதை முடிச்சிட்றாங்க. ஆனால் என்னால் வந்து சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து என்ன ஆகிக்கிறேன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்கிறேன். ஸோ எப்படி கஷ்டமான விஷயத்தை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு இவர் யோசிக்கிறார். ஐ கான்ட் டெல் யூ த நம்பர் ஆஃப் டைம்ஸ் தட் ஐ ஹாவ் கான் லுக்கிங் ஃபார் த லெபார்ட்ரி இன் அ சினிமா. சினிமான தேட்ரு, ஒரு தேட்டருக்கு நான் போயிருக்கிற டைமில் அந்த தேட்ரு வந்து எனக்கு ஒரு ஃபெமிலியரான தேட்ரு தான், ஆனால் அதனுடைய லெபார்ட்ரி தேடி கண்டுபிடிக்கிறது எனக்கு கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி சிம்பிளான ஒரு விஷயத்தை கூட என்னால் ஈஸியாக வந்து கன்ஃபியூஸ் இல்லாமல் எடுத்துக்க முடியல அப்படின்னு அவர் ஒரி பண்ணுறாரு. ஃபார் இன்ஸ்டன்ஸ், எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறாரு பாருங்கள். அண்ட் ended up standing in an alley on the wrong side of a self locking door. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கான டோர் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆட்டோமேட்டிக் டோர், அந்த இடத்துல போய் இவர் ராங் சைடில் நின்றுட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல நின்றுருக்கிறார். இது வந்து அவரால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறார். மை பர்டிகுலர் ஸ்பெஷாலிட்டி நவ் இஸ் ரிட்டர்னிங் டு ஹோட்டல் டெஸ்க் 2 or 3 times a day and asking what my room number is. I am in short easily confused. அதே மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு ரூம் எடுத்து தங்குறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே 2 or 3 times வெளியே போயிட்டு வராரு. மறுபடியும் வந்து அவருடைய ரூம் நம்பர் தெரியல அப்படிங்கிறத மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இன் ஷார்ட், சுருக்கமாக சொல்லம்னா இவர் என்ன சொல்கிறாரு, ஐ எம் ஈஸிலி கன்ஃபியூஸ்ட், நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட குழப்பம் அடைஞ்சிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு அடுத்தது பாருங்கள். ஐ வாஸ் திங்கிங் அபவுட் திஸ் த லாஸ்ட் டைம். இதை வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, த லாஸ்ட் டைம் வி வெண்ட் அண்ட் ஃபேமிலி ஆன் அ பிக் ட்ரிப். எங்கள் ஃபேமிலியோட ஒரு பிக் ட்ரிப், ஒரு மிகப்பெரிய ட்ராவல் பண்ணுறதுக்கு, நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். இட் வாஸ் அட் ஈஸ்டர். அது வந்து ஒரு ஈஸ்டர் டைம். ஈஸ்டர் டைம்னா ஜீசஸ் கிரைஸ்ட்டு உயிரோடு எழுந்த அந்த தினம், அதை தான் அவங்க வந்து ஈஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமு செலிப்ரேஷனுக்காக, அந்த ஃபெஸ்டிவிட்டிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிக் ட்ரிப் அப்படியே பிளான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வி வேர் ஃப்ளையிங் டு இங்கிலாந்து ஃபார் அ வீக். இங்கிலாந்துக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு வாரம் அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க.
when we arrived at Logan Airport in Boston and were checking in. இவங்க வந்து போஸ்டன் ஏர்போர்ட்டுக்காக போஸ்டன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் லோகன் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா செக்இன் பண்ணிட்டு தான் ஃப்ளைட் ஏறுவாங்க இல்லையா, அப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் I suddenly remembered that I had recently joined British Airways frequent flyer program. அப்போ தான் அவருக்கு ஒரு ஞாபகம் வருது, நம்ம பிரிட்டிஷ் ஏர்வேஸில் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் ப்ரோக்ராம்னு ஸ்கீம், அந்த திட்டத்தில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த கார்டு காட்டினா நமக்கு வந்து ஃப்ளைட்டு டிக்கெட்னுடைய கன்செஷன் கிடைக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சார். I also remembered that I had put the card in the carry-on bag that was hanging around my neck. அப்போ அந்த கார்டு வந்து அவர் வந்து இப்போ கழுத்தில் ஒரு பேக் மாட்டியிருக்கிறாரு, அதுக்குள்ளே அந்த பேகுக்குள்ளே அந்த கார்டு வச்சுருக்கிறது அவருக்கு ஞாபகம் வருது. அண்ட் ஹியர் இஸ் வேர் த ட்ரபுள் ஸ்டார்டட். இப்போ தான் அவருக்கு வந்து ட்ரபுள் ஆரம்பிக்குது. த ஜிப் ஆன் த பேக் வாஸ் ஜாம்டு. அதில் இருக்குது, அது சரி ஓப்பன் பண்ணி எடுக்கலான்ட்டு ட்ரை பண்ணும்போது அந்த ஜிப்பு வந்து ஜாம் ஆயிடுச்சு. ஸோ ஐ புல்ட் ஆன் இட் அண்ட் யாங்க்டு அட் இட். ஸோ அதை வந்து அவர் வேகமாக இழுக்க ட்ரை பண்ணுறாரு, நல்லா இன்னும் ஜர்க்கோட வேகமாக இழுக்க ட்ரை பண்ணுறாரு. வித் கிரன்ஸ் அண்ட் ஃப்ரோன்ஸ் அண்ட் இன்க்ரீஸிங் கான்ஸ்டர்னேஷன். இப்போ வந்து ஒரு கிரன்ஸ் அண்ட் ஃப்ரோன்ஸ் அப்படின்னா ஒரு முனகளுடன் வேகமாக இழுக்கிறாரு. கான்ஸ்டர்னேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரி, வருத்தப்படுறது, ரொம்ப வேகமாக அவருடைய வருத்தம் இன்னும் இப்போ இன்க்ரீஸ் ஆகுது, இருந்தாலும் அது எப்படியாவது எடுக்கணுமே அப்படின்ட்டு வேகமாக இழுக்கிறாரு கொஞ்சம் கஷ்டத்தோட. I kept this for some minutes but it wouldn't budge, so I pulled harder and harder with more grunts. அப்போ நான் கொஞ்ச நேரம் அதை இழுக்கலான்னு வெயிட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினேன், மறுபடியும் கொஞ்சம் வேகமாக இழுக்கலான்னு ட்ரை பண்ணேன். you can guess what happened abruptly, the jeep gave way. இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னு. அப்ரப்ட்லி அப்படின்னா சடன்லி, த ஜிப் கேவ் வே, இந்த இடத்துல இந்த ஜிப்பு வந்துருச்சு, கையோடு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். த சைட் ஆஃப் த பேக் ஃப்ளூ ஓப்பன் அண்ட் எவ்ரி திங் விதின். அப்போது அந்த பேகுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஓப்பன் ஆகி எல்லாம் வெளியே வந்துருச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்னா நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் அண்ட் அதர் லூஸ் பேப்பர்ஸ், ஏ 14 ounce tin of pipe, tobacco, magazines, passport, English money, film was extravagantly ejected over an area about the size of a tennis court. அப்போ அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் செதறி விழுந்துச்சு. எக்ஸ்ட்ராவேகன்ட்லினா எக்ஸசிவ்லி, பறந்து விரிஞ்சு எல்லாம் விழுந்துருச்சு. அது ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு விரிஞ்சு விழுந்திருக்குது அப்படின்னு. அதில் என்னென்ன இருந்துச்சுன்னா நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் அண்ட் அதர் லூஸ் பேப்பர்ஸ், சில பேப்பர்ஸ் அவர் எழுதுறதுக்காக வச்சுருந்தது. அதுக்கடுத்து 14 ounce tin of pipe, tobacco பாக்ஸு, அதுக்கடுத்தது மேகசின்ஸ், பாஸ்போர்ட்டு, அதுக்கடுத்தது கரன்சி நோட். இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு விழுந்து எல்லாம் செதறி கிடக்குது. இந்த ஜிப்பு ஓப்பன் பண்ண டைமில் இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஐ வாட்ச்டு டம்ஸ்ட்ரக், ஒரு வாயடிச்சு போகிறார். as 100 carefully sorted documents came raining down in a fluttery cascade. அந்த cascade அப்படிங்கிறது வந்து ஒரு ரெயின்ஃபால் மாதிரி. ஒரு 100 டாக்குமெண்ட்ஸ் வந்து அவர் அடக்கி அந்த ஜிப்பில் வச்சுருந்தார். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் அப்படியே ஒரு நீர்வீழ்ச்சி விழுகிற மாதிரி அப்படியே கொட்டி விழுந்துருச்சு. ஏன்னா வந்து நெக்கு கிட்ட வந்து அவர் வந்து வச்சுருந்தார் அந்த பேகை. அங்கேருந்து விழுகும்போது ஒரு ஃபால்ஸ், ஒரு அருவி மாதிரி அது விழுந்து செதறி கிடக்குது. காயின்ஸ் பவுன்ஸ்டு டு எ வெரைட்டி ஆஃப் நாய்ஸி ஆப்ளிவியன்ஸ் அண்ட் த நவ். அப்போ காயின்ஸ் வந்து உருண்டு ஓடுது, மிகப்பெரிய சத்தத்தை ஏற்படுத்திட்டு. காயின்ஸ் வந்து சத்தம் இருக்கும் இல்லையா, அந்த சத்தத்தோடு ஓடுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன ஆகுதுன்னா லிட்லெஸ் டின் ஆஃப் டுபாக்கோ ரோல்டு கிரேசிலி அக்ராஸ் த கான்கோர்ஸ் டிஸ்கார்ஜிங் அப்படின்னா டிஸ்சார்ஜிங் மீனிங். இட்ஸ் கண்டென்ட்ஸ் ஆஸ் இட் வெண்ட்.
அதில் இருக்கக்கூடிய அந்த டுபாக்கோ அதில் மூடி கழுண்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்டஃப்பு அதெல்லாம் செதறிட்டே விழுந்துருச்சு. அந்த கன்கார்டு அப்படிங்கிற கன்கோஸ் அப்படிங்கிற பிளேஸ் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லார்ஜ் ஏரியா ஆஃப் அ பப்ளிக் பிளேஸ், ஒரு சென்ட்ரல் ஏரியா ஆஃப் பப்ளிக் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்களாம் மால் போனீங்க அப்படின்னா அதனுடைய ஃப்ரண்ட்டு சைடு இருக்குது இல்லையா, ஒரு முற்றம்னு சொல்லுவோம் இல்லையா, ஓப்பன் ஸ்பேஸு, அதுதான் அந்த கான்கோர்ஸ். அந்த இடத்துல வந்து இந்த நிகழ்வு நடந்திருக்குது. இப்படி அதனுடைய டுபாக்கோ விழுந்துருச்சு, அவருடைய டாக்குமெண்ட் விழுந்துருச்சு. இதெல்லாம் எல்லாரும் பார்க்குற வகையில் இப்படி இருக்கும்போதே அவர் ரொம்ப அதுக்காக வருத்தப்படுறாரு.